பரலோகத்தின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு பிரியமான, கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ சனமே, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் உற்சாகமாக தேவனை துதிக்க போகிறேன், ஆராதிக்க போகிறேன், அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்க போகிறேன், ஜப குறிப்புகள் வைத்து ஜெபிக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, நீங்களும் என்னோட இணைந்து கொள்ள போகிறீங்க. கர்த்தரை துதித்து ஆராதித்து அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கலாமா? நீங்கள் ரெடியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பெஷலாக ஃபாதர் பிர்க்மன்ஸ் அவருடைய பாடல்களை மட்டும் பாட போகிறோம். ஒரு 8லேருந்து 10 பாடல், மேக்சிமம் 10 பாட்டு. டைமை பொறுத்து நம்ம ஐயாவுடைய பாடலை மட்டும் பாடி துதித்து தேசங்களுக்காக ஜெபித்து இதனுடைய வார்த்தையை முக்கியமாய் தியானித்து தான் இந்த பகுதியை நம்ம முடிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க தேவனை துதிக்க, ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க, என்னோடு இணைந்து ஜெபிக்க? கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால் அபிர்விதமாய் நிரப்ப வேண்டுமே நான் கர்த்தரிடத்தில் இப்போ கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை சமாதானத்தில் நிரப்புவாராங்க. அல்லேலூயா. ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நம்ம ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். வாங்க ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் நேசிக்கிற ஜீவனுள்ள பரலோகத்தின் தந்தையே, பரலோகத்தின் பிதாவே, பரலோக பிதாவே, அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தினாவே கொடுத்திருக்கிற தகப்பனே, டாடி, எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய உம்முடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்மோடு பேசவும் ஜெபிக்கவும் உம்மோடு உரையாடவும் எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்களின் மத்தியிலும் அமர செய்கிற தேவன் சுவாமி நீங்கள். அப்பா, எனக்கு தகுதி இல்லாத என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, என் கர்த்தாவே, இயேசுவே, ஜீவனுள்ள தேவனுடைய தேவகுமாரனாகி கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அன்று பேதுரு உம்மை தேவகுமாரனாகி கிறிஸ்து என்று சொன்னது போல இப்போது நானும் சொல்லுகிறேன் சுவாமி. தகப்பனே, நீங்கள் தான் எனக்காக மறித்தீங்க, எனக்காக உயிர்த்தீங்க, எனக்காக இப்போதும் மத்தியில் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த பரிசுத்த ஆவியினால் நான் பணிந்து உண்மை வணங்குகிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை போற்றுகிறேன், உண்மையிடம் பேசுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த ஜெப வேலையில், துதி ஆராதனை வேலையில் அநேகருக்கு அற்புத சுகமும் ஆசீர்வாதமும் பலனும் கட்டளையிட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கட்டளை எடுங்கப்பா. பாடும்போது, உண்மை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது எந்த ஒரு இடையூறுகளும், எந்த ஒரு பிரச்சனைகளும், தடைகளும், டெக்னிக்கல் ஃபால்ட்டும் வராமல் தகப்பனே, உண்மை முழு இதயத்தோடு துதித்து போற்றி மகிழ்ந்து தேசத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, எங்கள் பட்டணத்திற்காக, அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கர்த்தாவே, இந்த ஜெப வேலையை நல்லபடியாக உமக்கு பிரியமாக முடிக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரலோகத்தின் ஜீவனுள்ள பிதா ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய்
தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலியமாய் பேசுகிற தேவனுடைய வார்த்தைகளும் துதிக்கிற துதிகளும் ஆராதனைகளும் ஜபங்களும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்களை டெக்னாலஜிக்கலாக டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அதற்கு எங்களுக்கு இன்னும் அது அமையலை. அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அநேகர் செட்டிங்ஸில் அனலிட்டிக்கில் பார்க்கும்போது ஸ்வைப்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நிறைய பேர் இந்த வீடியோவை இந்த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸை ஸ்வைப் பண்ணிடுறாங்க. காரணம் என்னென்னா குவாலிட்டி டெக்னிக்கலாக நாங்கள் ஒன்றும் அப்கிரேட் ஆகலை. ஸோ எடிட்டிங், வீடியோ குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, அப்லோடிங் ஸ்பீடு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதற்காகலாம் ஜெபித்து கொள்ளுங்கள். நான் இந்த மியூசிக் போட்டு மாயமானம் பண்ணி இந்த எடிட்டிங் பண்ணி ஃபோட்டோ போட்டு இது பண்ணுறதுலாம் எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடே கிடையாது, விருப்பமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளதாக இல்லதை இல்லதாக ஆஸ் இட் இஸ் அப்படியே போதிச்சு அதன்படி வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் போராடி கை கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவரே அதுக்கு சாட்சியாக இருக்கிறார். சரி, அப்போது தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலுக்காக, ஊழியத்திற்காக, எனக்காக நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அப்படி விதமாய் சமாதானத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஜெபக்குறிப்புகள் இருக்கும்போது ஜெபக்குறிப்புகள் இருக்கிறது என்றால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெபக்குறிப்புகளை நீங்கள் கொடுங்க. பெயர் சொல்லி உங்களுக்காக நான் என்ன பண்ணிக்கொள்கிறேன். ஜெபத்தில் உங்களை நினைவு கூர்ந்து நான் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ நம்ம துதிக்கலாமா? ஆண்டவரை ஆராதிக்கலாமா? வாங்க துதிக்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க பாட்டு. இந்த பாட்டுனால எத்தனை பேருக்கு சுகம், விடுதலை. அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்பா இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். ஷாதா ரபா துர்ரா லரா ஹெலோஹி ரீகா சுக்குரா கதா ரிமது ருக்கரா கடரகதி ரிவாஷந்து ருக்கந்த ரக ரகல ரகது வஷக்கத ரகல ரிகது ருக்கு ரகட ரபதி கதா ரவாஷகது ருக்கு. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. தேவச்சனமே, அன்பு தான் உலகத்தில் பிரதானம். அந்த அன்பை காட்டுங்க, அன்பில் நினைத்திருங்க, அன்பில் வாழுங்க. ஹல்லேலூயா. உங்களை ஒருவரும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எல்ரோய் எல்ரோய்
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அன்பை காட்டும்போது, அன்போடு நம்ம வாடும்போது உள்ளாத பிசாசு ஓடிடுவான். பிசாசால எல்லாமே செய்ய முடியும், ஆனால் அன்பு கொடுக்க அவனுக்கு தெரியாது. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஜீவனுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய ஆவியை, உம்முடைய பரிசுத்த தூய்மையுள்ள சுத்த ஆவியை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியோட வல்லமை இறங்கட்டும் என்று நான் வேண்டுகிறேன், செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய ஆவி வரும்போது உற்சாகம், உம்முடைய ஆவி வரும்போது மன மகிழ்ச்சி, உம்முடைய ஆவி வரும்போது பலன், உம்முடைய ஆவி வரும்போது சுகம், உம்முடைய ஆவி வரும்போது ஆரோக்கியம், உம்முடைய ஆவி வரும்போது வெளிப்பாடுகள், உம்முடைய ஆவி வரும்போது மறைப்பொருட்களின் விளக்கங்கள், வியாக்கியானங்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வேத வசனத்தினுடைய ரகசியங்கள், பரலோக ரகசியங்கள் எல்லாமே எங்களுக்கு அவர் கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவி எப்போதும் எங்கள் மேல், எங்களுக்குள் தங்கி இருக்கட்டும். தேவச்சனமே, ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி பாருங்கள். அவரை துக்கப்படுத்தினால் அது நமக்கு தான் இழப்பே தவிர அவருக்கு இல்லை. இன்னொரு பாடலை பாடலாமா? அல்லேலூயா. ராஜா, நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து, ஆண்டவரே ஜீவனை கொடுத்து
நோய்களை சுகமாக்கி, பேய்களை ஓட்டி, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நினைத்து நினைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நினைத்து நினைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா எல்லாம். அல்லேலூயா. தகப்பனே, எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ வேதனைகள், சோர்வுகள், அவமானங்கள், நிந்தைகள். அல்லேலூயா. அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி. இயேசுவே என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. ஸ்தோத்திரப்பா. ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி சென்றீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி சென்றீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஸ்தோத்திரப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை. எங்கள் ஆண்டவருக்கும் எங்கள் இயேசுவாகிய கிறிஸ்துவுக்கும் சகல துதி கன மகிமையும். அல்லேலூயா. நடந்த அந்நாட்கள் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதைகள் நடந்த அந்நாட்கள் தூக்கி சென்றீரையா.
அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அனைத்து அனைத்து தினம் நன்றி சொல்ல செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஸ்தோத்திரப்பா. ரம ஷகத ரக ரிக ரக டரால ரஹ துருகல ரபல எலோஹ சுகரப திரிஹன் திரிக ரக துஷதரப திரிஹல ரகப ரிகா சுகரகத ரில்ல ரஹ துருக ஷதரிப ரக ரகடருக்கு துருல ரகத ரிகப ரகதப. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமமே ஜெயம். அல்லேலூயா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, சமாதானத்தில் நிரப்புங்கப்பா. அவங்களுடைய குறைகளை எல்லாம் மாற்றி நிறைவான ஆசீர்வாதங்களினால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஷமரா பாதாரா ரிகாதுரா ஹாலரா திபாஷ கரஹதுரு ரகரபத ரிங்கர கடபா திராஹ ஷக் ருக்குல ரகதாரி ரிவாது சுதரಕರ ಬಡರಲ ರಕ್ಕಿರಕದ ದುರಮ ಶಕದುರಲ ರಬದುರಿಕ ರಬರ ಕಡರಬ ದುರುಮಲ ರಬದುಕ ಶಕಾರಿಕ ದುರುಕರ ಕಲ ರಬದಿರಿಕಡ ರಬದುಲ ರಬದಿ ರಿಬಾ ಶಕದುರು ರುರುಕ ರಬದುರಗ ದರಬಡರ கதிக ಶಗಲ ரபதுர கதரிகதப. தொடர்ந்து நம்ம தேவனை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். அல்லேலூயா. Shama rabadu rukurakada ribalarudu kushakadari kalarudu rukaragada dibashandu rukurga rabadu rubalari kashamadu rukuragada rabadula. Hallelujah. கேட்டீரையா, துயரத்தில் கூப்பிட்டேன், அழு உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. அல்லேலூயா. நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல சிறியவனை பெரியவனாக்குறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. அவர் ராஜாக்களை தள்ளிட்டு ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா. எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை பகலாக்கினீர்.
இருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. தகப்பனே, உமக்காக எரிந்து கொண்டே இருக்கிற வாக்கியத்தை தாங்கப்பா. உங்க வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, எரிந்து கொண்டே இருப்பாராக. அல்லேலூயா. உம்முடைய ஜீவ ஒளியான வார்த்தை எங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. ஷத்தரபது ரஹ ரிகரகட ருஹல ரிபதுக ஷத்தரபா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. துயவர் துயவர் துதிக்கு பாத்திரர் நீ ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. அல்லேலூயா. இயேசுவே துதிக்கு பாத்திரர். துதி ஆராதனைக்கு தகுதி உள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் அப்பா. அல்லேலூயா. வேற யாரை துதிக்க முடியும்? யாரு தகுதி உள்ளவர்களா இருக்கிறார்கள்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தானுக்கு சுத்தமான தகுதியே கிடையாது. அசுத்தமா வாழுகிற அவனுக்கு அவனை பற்றி யோசிக்கவும் அவனை பற்றி பேசவும் அவனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவன் தள்ளப்பட்ட திருடன், கொலைகாரன். ஆண்டவரே, ராஜாக்களுக்கும் மன்னர்களுக்கும் ராஜாதி ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் கூட அவர்களை துதிப்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனால் நீரோ ஆண்டவரே எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவரே இயேசுவே. உம்மை முழு மனதோடு துதிக்கவும் உம்மை முழு மனதோடு ஆராதிக்கவும் கர்த்தர் பலனை தாரும். அல்லேலூயா. சேனைக்குள் பாய்வேன் முந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிருள்ள நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடி
உயிருள்ளும் நாட்கள் எல்லாம் உம்மையே துதித்திடுவேன், துதித்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையே உயர்த்திடுவேன். அல்லேலூயா. கர்த்தாவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையை உயர்த்துவதற்கான பலனை தாரும், ஞானத்தை தாரும், விசுவாசின் கட்டிலிருந்து விடுதலையை தாரும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நபரையும் தொட்டு இப்பொழுதே விடுதலை செய்த சுவாமி. அல்லேலூயா. சாந்தரபாதரகது ரீபதுலரா ஷர்ரகதுரகதரபாது தீபாஷக ரூகலரபாது உரமாது ரிகரபாது ராகரகட ரிகலரகது ஷதரபாரி கரபரபா ரிபதுலு ஹர்ண்டரகத ரிகரிகதரபா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாமா? அருமையான ஃபாதர் பிர்க்மன்ஸ் அவருடைய பாடல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் இடைஞ்சல்கள் வந்தாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். தேவச்சனமே, கர்த்தருக்கு பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளே, தூக்கத்தினால் அவதைப்படுகிறீர்களா? தூங்க முடியாமல் அல்லேலூயா பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். என் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், என் தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். தூக்கத்துல தொந்தரவு இருக்கிறவங்க இயேசு நாமத்துல இப்போதே கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். இன்று இரவு நல்ல ஒரு உறக்கத்தை, சமாதானமான உறக்கத்தை தேவன் தர காத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைய காலையில் எழுந்து தேவனை துதித்து ஆராதித்து நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் நான் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் அல்லேலூயா நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான். தூக்கத்தில் டிஸ்டர்பாக இருக்கிற இன்னைக்கு
உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானமான ஒரு உறக்கத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். பொல்லாத பிசாசு வாழ்க்கையில் கொண்டு வர பிரச்சனையினால, போராட்டங்கள்னால தூக்கத்தை இழந்திருக்கிறீங்களா, சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தேவச்சனமே பாருங்க, தாவீது வாழ்க்கையில தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொல்ல, தாவீதுடைய ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ள பாரு, ராஜ்யபாரத்தை அவன் அடைய துரத்திக்கிட்டு இருக்கும்போது தாவீது ராஜா உறக்கம் இல்லாமல் அலைந்து திரிந்தவராக இருந்தார். அந்த நேரத்தில் தேவனை துதித்து பாடும்போது, ஆராதிக்கும் போது தேவன் அவருக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே தேவன் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையினால, சொந்த பிள்ளைகளால, சொந்தக்காரங்களால, நண்பர்களால வருகிற பாரத்தினால தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அந்த கவலைகளை எல்லாம் கல்வாரி சிலுவையில் வைத்துட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கலங்காதீங்க, எல்லாமே நன்மைக்கு தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். அல்லேலூயா. உங்க பாரத்தை, உங்க கவலைகளை, உங்க கண்ணீர்களை கர்த்தரிடத்தில் கொடுத்துருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தியரை இனிமே ஒரு நாளும் காண்பதில்லை, இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் நான் உறுதியுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் நான் உறுதியுடன். படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். அல்லேலூயா. இன்று இரவு தூக்கத்தில் யாரெல்லாம் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களோ, அல்லேலூயா, அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. முன்குறித்தீரே, பிரித்தெடுத்தீரே, நீதிமானாக தினம் பார்க்கின்றீர். மன்றாடும் போது செவிசாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் மன்றாடும் போது செவிசாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். அல்லேலூயா. ஜீவனுள்ள நல்ல தகப்பனே இயேசுவே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும்
தகப்பனே ஆசீர்வதிங்க, நல்ல உறக்கத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இயேசு நாமத்தில் தூக்கத்தின் காரியங்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை, அருமையான தேவனுடைய பாடலை பாடலாமா? மறவாமல் நினைத்தீர் ஐயா. சூப்பர் ஹிட் சாங், ஐயாவுடைய ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாங். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். டாடி, ஐ லவ் யூ ஃபாதர். கோடி கோடியா, லட்ச லட்சமா, பெரிய ஆஸ்தியோ அந்தஸ்தோ வைரமோ வைடூரியமோ தங்கமோ பேரோ புகழோ ராஜரீகமோ வேண்டாம் ராஜா, நீங்க மட்டும் போதும் டாடி. டாடி, நீங்க மட்டும் போதும்ப்பா. அப்பா, நித்திய ஜீவன் என்பது விலையேற பெற்றது ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க அதை கொடுத்துருக்குறீங்கப்பா. அது மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் டாடி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா டாடி. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. அந்த நித்திய ஜீவனை பாதுகாத்து கொள்ள, இழந்து விடாமல் இருக்க ஞானத்தினால் நிரப்புங்க, அறிவினால் நிரப்புங்கப்பா டாடி. பேரோ புகழோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ பெருசு இல்லை அப்பா. உங்க அன்பு, உங்களுடைய கிருபதா எங்களுக்கு பெரியதா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேப்பா. உங்களை நான் தேடுகிறோம், உண்மை நாங்கள் தேடுகிறோம் கர்த்தாவே. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உண்மை தேடுகிறோம், உண்மை நேசிக்கிறோம், உமக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற பலன் தாரும். அனுப்பும் ஆண்டவரே, அனுப்புங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அல்லேலூயா. இயேசுவே, எங்களை மறவாமல் உள்ள கைகளிலே வரைந்து நினைவோடு இருக்கிறீங்களேப்பா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்.
ஆ கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள், ரட்சிப்பின் அனுபவமே ஒரு மிகப்பெரிய ஒரு விலையேற பெற்றது. தேவச்சனமே, தேவன் ரட்சித்திருக்கிறாரே, அதுவே நமக்கு அவர் செய்த பெரிய நன்மை, பெரிய பாக்கியம். அல்லேலூயா. தடம் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா. அல்லேலூயா. டேடி, உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. மோசே திக்குவாயாகவும் மற்ற நாவுள்ளவராகவும் இருந்தார், ஆனாலும் அவரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினீங்கப்பா. அல்லேலூயா. பயத்தினால், பலவீனத்தினால், சோர்வினால் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால் மோசே திக்குவாய் ஆனார்ப்பா, ஆனாலும் அவரை எடுத்து பயன்படுத்தினீங்க. அல்லேலூயா. உமக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் வைக்க வேண்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் உங்களுடைய பயத்தின் காரியங்களை வைங்கப்பா. சிவனோட தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பயந்து வாழணும், தீமையை விட்டு விலகணும், நன்மை செய்யணும் என்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஷாகாதா ரீபாது ராகா ரிகாடு ராபாலா ரீபாது ஷாதா ராகாலா ராபா எல் ஹெலோகா ஷகாதி ரிகாரு கபா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி
ஐயா. ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. Yes, Father. Father in heaven, we love you, Lord, with full of our heart. We thank for your grace and your mercy. Hallelujah, your grace and mercy is endurance for ever and ever and ever and ever. Hallelujah. Unchangeable love, unchangeable mercy. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. இன்னொரு அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை பாடலாமா? ஹல்லேலூயா. காண்பவரே, ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்ந்ததும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. Thank you, Lord. அன்று ஆகாரின் அழுகுரலை கேட்டு ஆண்டவரே ஊற்றை கொடுத்தீங்கப்பா, தாகத்தை தீர்த்தீங்க ஆண்டவரே. அப்பா, அவளுக்கே நீங்கள் அந்த பாக்கியத்தை கொடுக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறீர். அல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அல்லேலூயா. எல் ரோஹி, எல் ஷடாய், எல்லோஹிம், ஜெகோவா சீரே, ஜெகோவா ஷாலோம், ஜெகோவா ஷம்மா. ஆண்டவரே நீங்க பெரியவர் அப்பா. உங்களுடைய சர்வ வல்லமை உள்ள கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. நெருக்கி சுற்றில் சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றீர். உம்
திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. டேடி, என்னை காண்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. இஸ்ரவேலின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஸ்தோத்திரம். கண்கள் கண்டது, அல்லேலூயா, கவனித்தீரே என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இயேசுவே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அல்லேலூயா. உம்முடைய கண்களுக்கு மறைவாக எங்கே நான் போவேன்? வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். கடலின் ஆழத்திற்குள்ள போய் மறைந்து கொள்ளலாம் என்று பார்த்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இல்லாத இடம் எங்கு இருக்குப்பா? இயேசுவே, என்னை காண்கிறவர், எங்களை காண்கிறவர் நீர் அப்பா. எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்களை நீர் பார்ப்பதில்லை தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க. உலகத்திற்கு உப்பாய், உலகத்திற்கு வெளிச்சமாய் எங்களை பயன்படுத்துங்க. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். அல்லேலூயா. தேவசனமே, சகோதர சகோதரிகளே, இந்த பாடலோடு நான் துதி ஆராதனையை நிறுத்திட்டு தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஷதரபது ரஹதரிக ரகடப. சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம்
குற்றம் நீங்க என் பிரித்தெடுத்தீர் இறக்கும் முன்னால் மக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட அதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஷாத்லா ரேபாது ருகாராபாது ரீஹாலா ரகாது ரிவா ஷந்து ருகாராபாரா எலோஹிம் எலோஹா ஷகாதிரி கது ருகாபா ருகாரிகா ஷந்து ருகாராபாது லரிகது ருகாராபா. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. அல்லேலூயா. டாடி, அப்பா, இன்னைக்கு நீங்க மனுஷனா இல்லை, ஆவியா இருக்கிறீங்க. ஆனாலும் உங்க ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து பாதுகாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறதுக்காக நன்றி. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைப்படாத மகனாக இருத்தி தினம் காத்துக் கொண்டீர். கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் காத்து கொண்டீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. டாடி, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. இயேசுவே, உங்க ரத்தம் இன்றைக்கும் உயிரோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, மாம்சமான திரையை அன்று கிழித்து புது ஒளி திறந்தீர். மகா மகா பரிசுத்தரே. அல்லேலூயா. மகா மகா பரிசுத்தரே.
திருச்சமூகம் நுழையச் செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே நடி, அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனமே, சிவனுள்ள தேவனுடைய ஜனமே, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவனை நம்ம துதித்தோம், ஆராதித்தோம், கர்த்தரை உயர்த்தி பாடினோம். எவ்வளவு டெக்னிக்கல் பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், தடைகள் இருந்தாலும், பிசாசனுடைய தடைகள், போராட்டங்கள் இருந்தாலும், முடிந்த வரைக்கும் என்னுடைய பலத்தில் கர்த்தரை துதித்தோம், ஆராதித்தோம். என்னுடைய பலன் என்று சொல்வது தவறு. தேவன் தந்த பலன், தேவன் தந்த ஆரோக்கியம், தேவன் தந்த ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், பரலோகத்தின் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சரி, நம்ம ஒரு ஜெபத்தை செய்துட்டு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 142வது அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிறிய ஜெபத்தை செய்யலாமா, ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் விற்றிருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தகப்பனே, உம்மை ஆராதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை உயர்த்தவும் தந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீங்க டேடி. ஆண்டவரே, அனுதினமும் உம்மை துதித்து உயர்த்தி உம்மை பாடி உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதே எங்களுடைய பாக்கியம், எங்களுடைய உணவு, எங்களுடைய பலன், எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய மேன்மை எல்லாமே அதில் தான் அடங்கி இருக்கிறது கர்த்தாவே. தகப்பனே, சொத்தோ, பொருளோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, பணமோ, நகையோ எதுவுமே வேண்டாப்பா. அவைகள் எல்லாம் உமக்கு முன்பாக, நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பிற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை ஏசப்பா. உங்கள் அன்பு மட்டும் போதும்ப்பா, உங்கள் அரவணைப்பு மட்டும் போதும்ப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே கட்டி அணைத்து மார்போடு சேர்த்து கொள்ளுங்கப்பா. யோவான் அப்போஸ்தலர் எப்படி உங்கள் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தாரோ, அந்த 12 சீஷர்களில் மிகவும் நேசிக்கப்பட்டவன் யோவான் சீஷர் தான். நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா, யோவானை போல உங்கள் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை கொடுங்கடாடி. அது மட்டும் போதும் அப்பா. உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போவது ஒன்றுமே இல்லையப்பா. எல்லாம் உங்கள் அன்பு, எல்லாம் உங்கள் கிருபை. ஆண்டவரே, நீங்கள் வந்தால் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்வோம்ப்பா. ஆண்டவரே, உலகத்தின் ஆசைகள்,
உலகத்தின் பாவங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அனுதினமும் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும் அப்பா. அப்பா, இரவுல தூக்கத்தை தொலைத்திருக்கிற, பலவிதமான வேதனைகளில் இருக்கிற, போராட்டங்களில், வியாதிகளில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற, தூக்கத்தில் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்று இரவு விடுவித்து நல்ல ஒரு உறக்கத்தை நீங்கள் கட்டளையிடுங்க சுவாமி. நல்ல உறங்கி அதிகாலையில் எழுந்து உம்மை துதித்து பாடி போற்றி மகிழட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே செலுத்தி, இயேசுவின் நாமத்தில், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தேவனை அதிகமாய் துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை உயர்த்தணும், அவரை போற்றணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரோடு கூட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, ஆர்வம். நம்ம உலகத்தில் தானே வாழ்கிறோம், பலவீனங்களோடு தேவைகளோடு இருக்கிறோமே. கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரம்பப்பட்டு அவரோடு இருக்கணும்னு ஆசை. ஹல்லேலூயா. என் ஆசையெல்லாம், என் விருப்பமெல்லாம், என் எண்ணமெல்லாம் கர்த்தாவே இயேசுவே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு யாரும் இருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் நம்மளை கட்டி தழுவி மார்பில் சாய்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தோள்களின் மேலே சுமந்து கொள்வார். ஒரு மேய்ப்பன் பாருங்க, தன்னுடைய ஆடுகளை, அவருக்கு பிரியமாக ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். எப்போவுமே அந்த மந்தையில் அந்த ஆட்டுக்குட்டியை அவர் வச்சுருப்பார். அந்த ஆட்டுக்குட்டியை எப்போவுமே பக்கத்துலேயே வச்சுப்பார். அதுக்கு சாப்பாடு கொடுப்பார், அதை நல்லா பார்த்துப்பார். உடம்பு சரியில்லைன்னா உடனே சுகப்படுத்துவார். காயங்கையும் பட்டுருச்சுன்னா காயத்தை கட்டுவார். அந்த மாதிரி தான் தேவச்சனமே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கூட ஏசாமிக்கு அப்படிப்பட்டவங்க தான். ஹல்லேலூயா. அவர் தோளில் நம்மளை சுமந்து, அவர் மார்பில் நம்மளை தூக்கி அணைத்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள வாங்க, கர்த்தருடைய கிருபைக்குள்ள, அந்த அன்புக்குள்ள வாங்க. உலகத்தை வெறுத்து, உலகத்தை மறந்து கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ள நம்ம வரும்போது உலகம் நம்ம பின்னாடி வரும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தின் பின்னாடி போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு நம்ம சங்கீதம் 142, தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கில் என்னும் சங்கீதம். 7 வசனங்கள் இருக்கு. இந்த 7 வசனங்களை வாசித்து கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுக்குற வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். படிக்கலாமா? படிக்கலாம். சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். பாருங்க, சத்தமிட்டு கூப்பிடுறாராம் கர்த்தரை. எதுக்கு சத்தமிட்டு கூப்பிடணும்? இசப்பா அப்படின்னு சொல்லாவே வரமாட்டாரா? கேட்க மாட்டாரா? பதில் தர மாட்டாரா? தருவார். ஆனால் சத்தமிட்டு கூப்பிடுகிறார் அப்படின்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு பிரச்சனைகள், மன அழுத்தம், எதிரிகளினால் வருகிற அந்த மனக்கசப்பு, இதனால அவரால் அப்படியே வெடிக்கிறார். இருதயத்தில் ஆழத்திலிருந்து தேவனை துதித்து ஆராதித்து கத்தி கூப்பாடு போட்டு ஆண்டவரை கூப்பிடுறாராம். பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு எப்போதும் நம்ம கூட இருக்கிற தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம அனுமதித்தால் போதும். தேவஜனமே,
கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவரை அனுமதிங்க. அவர் அனுமதிச்சிங்கனாவே அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம கத்த வேண்டாம், கெஞ்ச வேண்டாம், கூப்பாடு போட வேண்டாம், ஒப்பாரி வைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இதெல்லாம் தாவீது பண்ணாருன்னா அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படலை. இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. அடுத்த வசனம், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். மன சஞ்சலம், மனவேதனை, அவருடைய நெருக்கங்கள், 4 பக்கம் 8 பக்கமும் 8 திசையில இருந்தும் தாவீதுக்கு போராட்டம், நெருக்கம். அவர் ஒரு ராஜா இல்லையா? இது அதே போல தான் இன்றைக்கும் நமக்கும். நம்ம ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் கூட, சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக இருந்தாலும் கூட, பொல்லாத பிசாசு நெருக்கி ஒடுக்கி மனவேதனைகள், மனக்கசப்புக்கள், மன பாரங்கள், மன அழுத்தத்துக்குள்ள தூக்கத்தை கெடுத்து, வருமானத்தை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, வியாதிகளை கொடுத்து, பலவீனங்களை கொடுத்து, எதிரிகளை எழுப்பி எவ்வளவோ போராட்டங்களை பிசாசு கொண்டு வரோம். பிசாசு தான் செய்யலாம். பொல்லாத பிசாசுக்கு அதுதான் வேலை. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்போ தாவீது போல இன்னைக்கும் எல்லோருக்கும் வாழ்க்கையில நெருக்கமும் சஞ்சலமும் கஷ்டமும் இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. அப்போ அந்த கஷ்டங்கள்ல, அந்த நெருக்கத்துல இருந்து நம்ம கர்த்தரை கூப்பிடும்போது, ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லா காரியங்களையும் சொல்லும்போது, வைக்கும்போது, விசுவாசத்தோடு தொடர் ஜெபத்தில் நம்ம இருக்கும்போது, உபவாசத்தோடு இருக்கும்போது, கர்த்தர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம எல்லா போராட்டத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஆனந்தத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டு ஜெபத்தில் தரித்திருங்க தேவ ஜனமே. அல்லேலூயா. அடுத்த வசனம், என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். அவருடைய வாழ்க்கையில அவர் நடக்கிற வழின்னா, அவர் வீட்டை விட்டு கோட்டைக்கும், கோட்டையை விட்டு வீட்டுக்கும் போயிட்டு வர வழியில கண்ணி வைக்கிறது இல்லை, அப்படி கிடையாது அர்த்தம். அவர் வாழ்க்கையில அவர் கூட இருக்கிறவங்களே, அவருக்கு வேண்டப்பட்டவங்களே அவரை அழிக்க, அவரை கொல்ல, என்ன அவருடைய ராஜ்யபாரத்தை திருட, அவருடைய சீட்டில் உக்காரத்துக்கு தான் சொந்த மகன் அப்சலோம் அவ்வளோ அப்பாவை எதிர்த்து சண்டை போட்டார். அப்பாவை கொல்றதுக்கு துடிச்சு சுத்தினார். இருக்கு பைபிளில். சொந்த மகனே யாராவது அப்பாவுக்கு விரோதமாய் அப்பாவை அழிக்கணும், கொல்லணும்னு நினைப்பாங்களா? ஆனால் தாவீது வாழ்க்கையில் அது நடந்தது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு போராட்டங்கள், அந்த அளவுக்கு பிரச்சனைகள். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அந்த மனுஷன் சாதாரணமான ஒரு மனுஷன் தான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. அப்படி அவரை கூப்பிட்டு சாமுவேல் ஐயா மூலியமாய் அபிஷேக தைலத்தினால அபிஷேகம் கொடுத்து அந்த இடத்துல வாட்சி பார்த்தீங்கன்னா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவரை தாவீது ராஜா பெற்றுக்கொள்றார். வேற எந்த இடத்துலையும் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்ட மனுஷனை நீங்க பார்க்க முடியாது. அதுதான் தாவீது ஒரு விசேஷித்தமான ஒரு மனுஷன், தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு ஏற்ற மனுஷன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனா தாவீது வாழ்ந்து இருப்பாருங்க. அல்லேலூயா. அப்போ மோசேயாவை கூட பாருங்க, மோசேயாவுக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார்னு எங்கேயாவது இருக்குதா வசனம்? எனக்கு தெரிந்து இல்லை. ஆனால் தாவீதுக்கு இருக்கு. இந்த காலத்துல தான் பிரத்யேகமாக தேவனுடைய ஆவியானவர் அனைவருக்கும் அபரிவிதமாய் அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறார். ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ தேவனுடைய ஆவியை, பரிசுத்த தூய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு வல்லமையான தேவனுடைய மனுஷன் தான் தாவீது. அப்போ பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் எப்போ
கொடுக்கப்படுகிறாரோ, எப்போ நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம்தான், வெற்றி தான், ஆசீர்வாதம் தான், உயர்வு தான். தேவனுடைய ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு தாவீது ராஜா ஆனார். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டவங்க துக்கப்படுத்தாதிருங்க. இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்குது. இஸ்ரவேல் நாட்டில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் செய்திகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அத்திமரம் துளிர் விட்டாயிடுச்சு, கிளைகள் வந்துருச்சு, பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து அத்தி மரம் வளர்ந்துருச்சு. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், இதோ ஒருவன், கதவை திறந்தால் அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தேவஜனமே, இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீங்களா? உணர்வடையுங்க. இன்றைய ரச்சனைய நாள். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க. சதையான இருதயத்தை, அன்பான இருதயத்தை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. பாவங்களை மறைக்காதீங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 4 செவத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவஜனமே, இனி காலம் செல்லாது. ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் எடுத்துக்கொள்வார். பரிசுத்தவான்களை, அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லி அழுவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரிகளே, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், மாம்சத்தோடும் இருக்கிறார், மகிமை அடைந்த சரீரத்தோடு இருக்கிறார். அவரை கூப்பிடுங்க. அவர் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூட அவரால் முடியும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நித்திய பிதா. அல்லேலூயா. அவரை நீங்கள் கூப்பிடும்போது, அவர்கிட்ட உங்களுடைய பாரத்தை எல்லாம் சொல்லும்போது, அவர் உங்களுடைய பாரத்தை எல்லாம் எடுத்துட்டு உங்கள் கல்லான இருதயத்தை மாற்றி சதையான, அன்பான, சமாதானமான, மன அழுத்தம் எல்லாம் இல்லாத ஒரு இருதயத்தை அவர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயம் அவருடைய இருதயத்தோடு இணையணும். அல்லேலூயா. இணைந்தால் வெற்றி, சமாதானம், நித்திய ஜீவன். அல்லேலூயா. அடுத்த வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிக்கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தரே நீரே என்னுடைய அடைக்கலம்ன்றார். அடைக்கலம்னா என்ன? பாதுகாப்பான ஒரு இடம். எதிரிகளிடமிருந்து நம்ம உயிரை பாதுகாத்துக்கொள்ள, நம்மை பாதுகாத்துக்கொள்ள. எதிரிங்கிறவன் பிசாசு ஒருத்தன் தான் இன்னைக்கு. வேற யார் எதிரி? அல்லேலூயா. அந்த பிசாசுக்கிட்ட இருந்து நம்ம இருதயத்தை, நம்ம ஜீவியத்தை காத்துக்கொள்ள அடைக்கலமான கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம பாதுகாப்பை தேட வேண்டியதாக இருக்குது. தேவஜனமே, அவர் தான் அடைக்கலம், அவர் தான் பாதுகாப்பு. அடுத்த வசனம் பாருங்க. என் கூக்குரலுக்கு செவிக்கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள். தாவீதை விட பெரிய பெரிய பலசாலிகள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. அதுக்கு உதாரணம் இந்த கோலியாத். 8 அடி 10 அடி ஜெயஜாண்டிக்கான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. பணம், பேர், ஆஸ்தி, அந்தஸ்து அதிகமாக இருக்கிறவங்க நம்ம சாதாரணமான ஆட்கள். அவங்க நமக்கு விரோதமாக செயல்பட்டாங்கன்னா
தேவச்சனமே கவலைப்படாதீங்க. தேவனிடத்துல ஜபத்தில் வைங்க. அவர்களும் உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள். கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த கடைசி வசனமாக நம்ம வாசித்து ஜெபித்து முடிச்சிடலாம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு ஆத்துமாவை திருடிட்டு போக அவன் என்ன பண்ணுறான், பிளான் பண்ணி இது பண்ணுறான், ஏமாற்ற பார்க்குறான். அப்போது என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். காவல், யார் காவல் போடுறது? சாத்தான். எதுக்காக காவல் போடுறான்? தேவனுக்கு கிட்ட அவன் திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பண்ணுறான், பிசாசு பண்ணுறான். அப்போது அதிலிருந்து என்னை நீக்கி நீங்களாக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உண்மை நான் எப்பவுமே துதிக்கிறபடி உங்களுடைய நாமத்தை நான் துதிக்கணும். அதற்காக என்னை துதிக்க செய்யுங்க. அல்லேலூயா. எனக்கு நீர் தயவு செய்யும் போது, நீங்கள் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொள்வாங்க அப்படின்றார். அப்போது கர்த்தாவே, தயவுனா ஒரு கஷ்டத்தில் ஒரு நெருக்கத்தில் நம்ம இருக்கும்போது யாருடைய சப்போர்ட் இல்லாமல், யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா, பார்க்குறவன் முதல்ல பேசியிருப்பான், ஓ இவன் மாட்டிக்கிட்டான், அவன் அக்கிரமக்காரன், இப்படி தான் இருப்பான், உனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னவன் வாயெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டா, பா பரவாயில்லப்பா அப்படின்னு அவன் நேரில் பார்க்கும்போது என்ன பண்ணுவான், வாழ்க்கை பேசுவான். அப்போ அது கர்த்தர் செய்தார் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும், அவனுங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதே போல் கர்த்தர் நமக்கு தயவு செய்து ஒரு விஷயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றினார்னா நல்லவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள், நீதிமான்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள், தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. வாசித்த தேவனுடைய வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தேவ ஜனமே, தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் சமாதானத்தினால் நிரப்பட்டும், உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை செய்து ஜெபித்து நம்ம இந்த ஜெப வேலையை முடித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. எங்களை மிகவும் நேசிக்கிற ஜீவனுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல துதிய ஆராதனை ஜெப வேலைக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நீங்கள் கொடுத்த தயவுக்காக, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், இருதயத்தில் ஒரு தெளிவையும், ஆண்டவரே சிந்தையில் ஒரு விடுதலையையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் கொடுத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து அவர்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you all. Stay blessed. Hallelujah. Amen.